இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படிய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை கூட வாசித்து நாம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது பிலிப்பியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிரியமானவர்களே, ஆண்டவர் இங்கே அருமையாக எழுதி வைத்திருக்கிற ஒரு காரியம், அநேக நேரங்களில் நாம் நம்முடைய கவலைகளை நினைத்து, நம்முடைய பிரச்சனைகளை நினைத்து, நம்முடைய தேவைகளை நினைத்து, நம்முடைய வியாதியை நினைத்து, நம்முடைய வருமானத்தை நினைத்து, நம்முடைய குடும்பத்தை நினைத்து, நம்முடைய பிள்ளைகளை நினைத்து முறுமுறுப்போடு பலவித சிந்தனைகளோடு என்ன நடக்குமோ என்று கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டதினாலும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள் என்று எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படின்னா நாம் ஜெபம் செய்ய முடியாதபடிக்கு ஒன்றுமே நடக்காது. நான் ஜெபிக்கல அப்படின்னா ஒன்றும் நடக்காது. நான் ஒரு ஊழியக்கார்ட்ட போறேன், ஒரு தேவ மனிதத்தை போறேன், ஒரு பரிசுத்தவான்கிட்ட போய், ஐயா எனக்கு இப்படிப்பட்டதான காரியம் இருக்கு, எனக்காக நீ ஜெபித்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன செய்வாங்க? ஆண்டவருடைய நாமத்தில் உங்களுக்கு ஜெபம் செய்து அவர்களை அனுப்பி விடுவார்கள். ஆனால் அந்த ஜெபத்தினுடைய அர்த்தத்தை, அவங்க ஜெபிப்பதற்கான அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க தேவ சமூகத்தில் போய் அமர்ந்து முதல்ல அந்த காரியத்தை நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். அப்ப ஊழியர்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். ஆனா உங்களுக்கு அதுல பிரியமே இல்லை. உங்களுக்கு நான் போய் யாராவது எனக்கு ஜெபம் பண்ணா போதும், நான் எப்படி வேணாலும் இருந்துக்குவேன் என்பதற்காக அல்ல. நீங்க அந்த காரியத்தை குறித்து உங்க இருதயத்தில் எவ்வளவு பாரமுள்ளவளா இருக்கிறீர்களோ அந்த பாரத்தை ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தோட கூட விண்ணப்பத்தை எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் உங்கள்கிட்ட தான் சொல்றாரு. ஏன்ட்ட சொல்றாரு? உங்கள்கிட்ட சொல்றாரு ஒரு காரியத்தை குறித்து. அது எந்த காரியமோ உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எனக்கு தான் தெரியும். அப்ப முதல்ல நான் என்ன யாருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா ஆண்டவருக்கு அதை தெரியப்படுத்தணுமா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு அதை நம்ம முதல் செய்யறோமா? ஐயா, இதை குறித்து நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கேன், இந்த குறித்து நான் வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கேன். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு, கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா, தேவ சமூகத்தில் அமர்ந்து என்னென்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையெல்லாம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி வேண்டுதலோடு ஜெபத்தோடு ஆண்டவருக்கு நான் தெரியப்படுத்தி விட்டு, எனக்கு ஒரு சப்போர்ட்டா ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்கள் ஜெபம் உடனடியா என்ன செய்யும்? கேட்கப்படும். அது எந்த காரியமா இருந்தாலும் நீங்க தேவ சமூகத்தில் அமரணும், நீங்க பாவ மன்னிப்பை எடுக்கணும், நீங்க ஆண்டவரோடு ஒப்புரவாகணும். அப்பொழுது இந்த ஜெபம் உங்களுக்கு உடனடியாக கேட்கப்படும். பிரியமானவர்களே, வேதம் தெளிவாச்சு. எல்லாவற்ற விண்ணப்பத்தோடு, என்ன விண்ணப்பம்? எனக்கு இவ்வளவு பிரச்சனை, இவனுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை, என்னையால விடுவிக்க முடியாத ஒரு காரியத்தில் நான் இருக்கிறேன். ஐயா, எனக்கு இது விடுதலை செய்வதற்கு யாரு? ஆனா பைபிள் சொல்லுகிறது, நீங்க ஆண்டவர் சமூகத்துக்கு போய் உங்க எல்லா பிரச்சனையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தை அவருக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது ஆண்டவர் உங்களை என்ன செய்வாரா? அந்த காரியத்தை ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் சமாதானத்தோடு நிறுவும். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் என்ன செய்யுமா? நிரப்பும். நீங்க ஜெபம் படித்து சமாதானமும் சந்தோஷமும் நிம்மதியும் வந்துருச்சு அப்படின்னா ஆண்டவர் அதுல இருந்து ஒரு அற்புதம் செய்துட்டா நீங்க கன்ஃபார்ம்டா நினைச்சுக்கலாம். அதை விட்டுட்டு நான் போவேன், எத்தனை கூட்டத்துக்கு நீங்க போனீங்கன்னாலும் சரி, நான் என் இருதயத்தில் ஒரு மாற்றம் இல்லை,
நான் ஜெபிக்க மாட்டேன், நான் வேதம் வாசிக்க மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், ஆனால் போவேன், எனக்கு கை வச்சு ஜெபம் பண்ணதும் ஒரு அற்புதம் நடந்துரும் அப்படின்னா ஒரு காலம் நடக்காது. நீங்க குறை பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க. அந்த ஊழியக்கார்ட்ட போனா எப்படி இருக்கும், இந்த ஊழியக்கார்ட்ட போனா எப்படி இருக்கும், குறி கேட்கறது போல நான் அங்கேயும் இங்கும் அலைந்து திரிகிறவனாய் காணப்படுவேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர் தெளிவாய் உங்களுக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உங்களுக்கு தந்திருக்கிறார். அதே போலதான் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். நீங்க ஒரு காரியத்துல நான் குழந்தையா இருக்கிறையா வேதத்துல, அப்ப நான் தேவ சமூகத்துல போய் நீ ஜெபம் பண்ணு, இந்த ஜெபம் பண்ணிவிட்டு உங்க ஊழியக்கார்ட்ட போ, உங்க போதகர்கிட்ட போ, அவர் ஜெபிக்கும் பொழுது ஒரு அற்புதம் நடக்கும். முதல்ல நீங்க செய்ய வேண்டிய காரியம் முழங்கால் படியிட்டு அவருக்கு தெரியப்படுத்துங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் அவருக்கு தெரியப்படுத்துங்க. நம்ம ஊரெல்லாம் சுத்திட்டு ஆண்டவருக்கு சமூகத்துல அந்த காரியத்தை தெரியப்படுத்தவே மாட்டோம். பாருங்களேன், எல்லாம் சுத்துவோம். ஆண்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டிய அந்த காரியத்தை நாம் தெரியப்படுத்தாதபடிக்கு அது ஒரு நாள் அந்த அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. பிரியமணிய ஏன் பிள்ளை என்கிட்ட வந்து கேட்கணும், அதைத்தான் இருப்போம். நீங்க ஒரு இன்னொருத்தர் மூலமா அப்படியே வரீங்க. நீங்க ஒருவேளை நம்ம வீட்டில் இருக்க பிள்ளை நம்ம பையன் வந்து யார்கிட்டயோ சொல்லி எங்க அப்பாட்ட இதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? பக்கத்து வீட்டுக்கார்ட்ட சொல்லி, பக்கத்து வீட்டுக்காரங்க பையன்கிட்ட சொல்லி உங்க மையன் இதை கேட்கிறான் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அவனுடைய தேவைகள் அவன் வந்து என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும். மகன் ஏன்ட்டு சொல்லணும். அப்போ இன்னொருத்தர் சப்போர்ட் பண்ணுவார். அது காரியம் நல்லா இருக்கு செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை சிந்தித்து ஆண்டவருக்கு பிள்ளைக்கு இது சரியா தவறா என்று கேட்டு அதை காரியத்தை என்ன செய்வார்? ஆண்டவர் வாய்க்கு பண்ணி தருவார். அப்படிதான் உலகப்புறமான தகப்பனாகிய நமக்கு இவ்வளவு அக்கறை இருக்குமே. ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்து அவருடைய சாயலாய் நம்மை அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்து அவர் நம்மை வழி நடத்தி கொண்டு இருக்கிறாரே, அவர் நமக்கு செய்வது எவ்வளவு மேன்மையா இருக்கும். ஒன்றுக்கு நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பிரச்சனைகளை ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. எல்லா புத்துக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் நிச்சயமா நம்மளை நிரப்பும் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த காரியத்தை நம்ம செய்யாது இருப்போமே, ஆனால் நம்ம ஜெபிக்காம இவ்வளவு நாள் இருந்திருப்போமே, ஆனால் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். பிரியமானவர்களே, உங்க பிரச்சனையை குறித்து ஆண்டவருக்கு முதல் தெரியப்படுத்துங்க. ஏதோ ஒரு காரியமா ஃபர்ஸ்ட் நீங்க ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. அதை செய்யுங்க. நீங்க ஆண்டவருக்கு தெரியப்படுத்திட்டு ஊழியக்காரரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஆண்டவருக்கு இந்த காரியத்தை நான் ஒரு வியாபாரம் செய்ய போறேன், நீ ஆண்டவருக்கு நீங்க உங்க வாயால அறிக்கை செய்து விட்டு ஊழியக்காரரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. அப்பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். தேவ சமாதானம் ஒரு பயங்கரமான ஒரு அமைதல் உங்க இருதயத்தை பூரணப்படுத்தும். பிரியமானவர்களே, இதில் குறைச்சல் ஒன்றாய் காணப்பட்டோமானால் இனி நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியத்தை ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசியிருக்கார். முதல்ல நான் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவேன் அப்படின்ற எண்ணத்தை என் இருதயத்தில் ஆழத்தில் பதித்தவனாய் கடந்து செல்ல ஆண்டவர் நம்மளை நிரப்புவாராக. கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, முதலில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தை உமக்கு தெரியப்படுத்தணும். அதுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.